வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தை, நிறைய மெசேஜ் ஃபைல்ஸ் எல்லாம் இருந்ததுனாலதான் உங்க மொபைல் ஹேங்கா இருக்கு. இப்ப நான் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டேன். இனிமே நல்லா ஒர்க் ஆகும். இந்தாங்க. தேங்க்யூ. அத்தை, தேவி வாமா, ஏன் தயங்கி நிக்கிற? இவ உன் தங்கச்சி தானே? அக்கா, சத்யா மாதிரி என்னையும் உங்க தங்கச்சியை ஏத்துக்க மாட்டீங்களா? நீயும் எனக்கு தங்கச்சி தான். தேங்க்ஸ்கா. அத்தை, சொல்லுமா, ஏதோ சொல்ல வந்துட்டு எதுக்கு இப்படி தயங்குற? அத்தை, உங்களை கேட்காம நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன். பரவாயில்ல, என்னன்னு சொல்லு. அப்பா அம்மாவை இங்க வர சொல்லிட்டேன். தப்புனா என்ன மன்னிச்சிருங்க. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. அதனால என்னம்மா, இது நல்ல விஷயம் தானே? ஆமாக்கா, இதுக்காக தானே எல்லாரும் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். அத்தை வந்து ஒரு 100 தடவையாவது உங்க அப்பா அம்மாவை வர சொல்லி கேட்டிருப்பாங்க. அதான் அத்தை, நீங்க மறுக்க மாட்டீங்கன்னு நினைச்சு உங்களை கேட்காம நான் வர சொல்லிட்டேன். நான் உன்னை மன்னிக்கவே முடியாது. அத்தை, என்ன சொல்றீங்க அத்தை? ஏன்னா நீதான் எந்த தப்பும் பண்ணலையே. நீ நல்ல காரியம் தானே பண்ணிருக்கேம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல நீ இவ்ளோ தயங்கி தயங்கி என்கிட்ட பெர்மிஷன் கேக்குற, இதுல என்ன இருக்கு? உன் அப்பா அம்மா தாராளமா வரட்டும். அப்புறம் இங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் நீ பாரு. அப்ப நான் போட்டு மாத்த அவங்க வந்ததும் சொல்றேன். சரிம்மா. தேவி, ஒரு நிமிஷம். அவங்க உன்னை பார்த்ததும் ஏதாவது கோவப்பட்டு பேசினாங்கன்னா நீ பதிலுக்கு எதுவும் பேச வேண்டாம். நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். நான் எப்படி அவங்கள டீல் பண்றேன்னு மட்டும் பாரு. சரிங்க அத்தை. சரி. இடியட். அத்தை, எலி தானா வந்து பொறியில சிக்கிடுச்சு. நான் இத்தனை நாள் நடிச்ச நடிப்புக்கு இன்னைக்குதான் பலன் கிடைக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல தேவியோட அப்பா அம்மா வர போறாங்க. அவங்கள நீங்க பந்தாட போறீங்க, நார் நாரா கிழிக்க போறீங்க, தேவியவும் வீட்டை விட்டு துரத்த போறீங்க. அப்பாடா, ஒரு வழியா இந்த டிராமாக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போதத்த. ஆமா, இவள முதல்ல தொலைச்சி தலை முழுகினாதான் எனக்கு நிம்மதி. இவகிட்ட சிரிச்சு சிரிச்சு எனக்கு வாயெல்லாம் வலிக்குது. பாசமா நடிச்சு நடிச்சு எனக்கு பைத்தியமே பிடிக்குது. இவ அப்பா அம்மா மட்டும் வரட்டும். இன்னையோட இவ குடும்பத்துக்கு நான் முடிவு கட்டுறேன் பாரு. அத்தை, இவ்வளவு நல்லா வச்சு செய்யுங்க அத்தை. உங்களெல்லாம் எப்படி அலைய விட்டாங்க? கல்லடக்குறிச்சியில ஓடி ஒளிஞ்சாங்கல்ல, எதையுமே நீங்க மறந்துடாதீங்க. மறப்பேனா? இந்த செல்வநாயகி வீட்டுல சம்பந்தம் பண்ணணும்னா அதுக்கு என்ன தகுதி இருக்கணும்னு இன்னைக்கு நான் அவங்களுக்கு பாடம் எடுக்கிறேன். வர்றவங்களை அப்படியே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புறேன். இந்த தேவி நம்ம வீட்டுல இருக்கிறது இன்னைக்கு தான் கடைசி. கடவுளே, நான் போட்ட பிளான் சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும். செல்வநாயகியுடைய முகத்திர கிழிஞ்சு